ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெனிலா கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் வெரைட்டி ரைஸ் தாங்க பார்க்க போகிறோம். பூண்டு சாதம் எப்படி பண்ணுறதுன்னு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த பூண்டு சாதம் எப்பயும் போல் ஒரே மாதிரி செய்யாமல் இது போல் நீங்கள் ஒரு முறை செய்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ரொம்ப பிடிக்குங்க. ஏன்னா டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். வாங்க இந்த பூண்டு சாதம் எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை அழுத்திடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பூண்டு சாதம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு எடுத்துக்கோங்க. ரொம்ப தோலெல்லாம் நீக்க வேண்டியது இல்லைங்க, தோலோடவே நம்ம சேர்த்துடலாம். இதை நம்ம நல்லா தட்டி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டியதில்லை, அம்மிக்கல்லில் வச்சு லைட்டாக நம்ம இடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு. இதை ஒரு கடாயில் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துடுங்க. ஆயில் கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நெய்யில் இந்த பூண்டை ஃப்ரை பண்ணும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. அதுக்காக இப்போ நம்ம தட்டி வச்சுருக்கிற பூண்டை உள்ளே சேர்த்துடலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கணுங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு இது போல் நல்லா வறுத்துக்கலாம். பூண்டு லைட்டாக கலர் மாறின உடனே கொஞ்சமாக முந்திரி ஆட் பண்ணிக்கலாங்க. முந்திரி ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். பூண்டு சாதம் முந்திரி ஃப்ளேவர் ரெண்டும் மிக்ஸ் ஆகும்போது அட்டகாசமாக இருக்குங்க. இப்போ இதையும் நல்லா நம்ம வறுத்துக்கலாம். இது கூட 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. முந்திரி ஆப்ஷனலில் தாங்க, நீங்கள் தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். சேர்த்தும்போது அதனோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ 3 வரமிளகாவை நான் கிள்ளிட்டு உள்ளே சேர்த்துடலாங்க. உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 3லேருந்து 4 மிளகாய் ஆட் பண்ணியிருக்கிறேன். இதையும் சேர்த்துட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா அந்த நெய்யிலையும் ஆயிலையும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுப்பு ஃபுல்லாகவே லோ ஃப்ளேமில் தான் இருக்கணுங்க, இல்லைன்னா நம்மளுக்கு கருகிரும். பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இதை ஒரு பிளேட்டில் போட்டு நம்ம நல்லா ஆற வச்சிடலாங்க. இது முழுமையாக ஆறின பிறகு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது நல்லா ஆறிடுச்சிங்க. இதை ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு இதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்ப நைஸாக அரைக்க முடியாது, கொஞ்சம் கரகரப்பாக தான் இருக்கும். பூண்டு வறுத்த அதே கடாயிலேயே 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆன பிறகு ஒரு மீடியம் சைஸில் பெரிய வெங்காயம் கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துடலாங்க. வெங்காயத்தை நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலைகள் சேர்த்துட்டு இதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது போல் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துடலாங்க. மீடியம் சைஸில் 2 தக்காளியை இது போல் கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுப்பை ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது போல் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. தக்காளி முழுமையாக நல்லா வதங்கி வரணும், அப்போ தான் நம்மளுக்கு இந்த பூண்டு சாதத்துக்கு நல்லா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. அதனால் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பூண்டு விழுதை உள்ளே சேர்த்துடலாம். நீங்கள் பூண்டு ஆயிலில் நல்லா வறுத்து அரைச்சிட்டு சேர்க்கும்போது உங்களுக்கு ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்குங்க, சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் முழுமையாக பூண்டு சேர்த்துனீங்கன்னா உங்களுக்கு இது நம்ம சாப்பிடும்போது கடிச்சிஸாக சாப்பிடணும். இது போல் நெய்யில் வறுத்து நீங்கள் அரைச்சி சேர்க்கும்போது மனமும் சுவையும் சூப்பராக இருக்குங்க. நம்ம முந்திரியெல்லாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இப்போ இதை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த தக்காளியோட இந்த பூண்டெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
அடுப்பை ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து அடி பிடிச்சிரும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை வந்து நம்ம லைட்டாக வறுத்து எடுத்துக்கணுங்க. உங்களுக்கு வந்து எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குதுன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொஞ்சம் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து ஆயில் எதுவும் சேர்க்கலைங்க. இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு மல்லி இலைகள் தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப அட்டகாசமான பூண்டு பேஸ்ட்டு வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சுங்க. இது வந்து நம்ம ஒயிட் ரைஸோட வச்சு நம்ம வந்து கிளறிட்டோம்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். இது வந்து இந்த பேஸ்ட்டு வந்து சூடாக இருக்கும்போது தான் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். ஆறின பிறகு வந்து நம்ம ஆட் பண்ணக்கூடாது. இதை வந்து நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து இது 1 வீக் வச்சு கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. சூப்பரான பூண்டு பேஸ்ட்டு ரெடி ஆயிருச்சுங்க. இதை வந்து நம்ம சூடான சாதத்தோட கலந்துடலாம். சாதத்தை வந்து நல்லா வடிச்சிட்டு நல்லா ஆற வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாங்க. நீங்கள் வந்து சாதத்தில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து பூண்டுலேயே ஆயில் அதிகமாக இருக்கிறதுனால நான் சாப்பாட்டில் எதுவும் ஆயில் சேர்க்கலை. இது போல் சாப்பாடு நல்லா ஆறின பிறகு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பூண்டு பேஸ்ட்டை வந்து உள்ளே சேர்த்துடலாம். இது கூடவே கொஞ்சமாக மல்லி இலைகள் சேர்த்துட்டு நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மல்லி இலைகள் வந்து இது போல் லாஸ்ட்டாக சேர்க்கும்போது உங்களுக்கு வாசனையாகவும் டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க. சாதமும் பூண்டும் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி இதை வந்து நல்லா கலந்து விட்டுறலாங்க. பாருங்கள், எல்லாம் நல்லா கலந்தாச்சு. பார்க்கும்போது எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இதனோட டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ஒரு முறை இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு எனக்கு ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் செஞ்ச இந்த வெரைட்டி ரைஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வெண்ணிலா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.